சும்மா ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு யாருக்கு எழுதுகிறோம்? எம்ஜிஆர் அவருக்கு நான் எழுதுகிறேன் கடிதம். எவ்வளவு கொழுப்பு இருந்தால் இப்படி எழுதுவேன் என்று நினைத்து பாருங்கள். நாங்கள் எல்லாம் சேநாட்டில் வாழுகிறவர்கள், நாங்கள் மாமியார் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாய்நாடு ஒற்றுமையாக இருந்தால்தான் மாமியார் வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் நிம்மதியாக வாழ முடியும். அதை ஏன் சொன்னேன் என்றால், அப்பொழுது இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். 1980 அல்லது 81 எம்ஜிஆர் அவர்கள் தமிழராட்சி மாநாட்டை நடத்தினார் மதுரையிலே. அதற்காகத்தான் நான் முதல் தரம் இந்தியாவின் மண்ணிலே கால் வைத்தேன். நீங்கள் நினைப்பீர்கள், எம்ஜிஆருடைய மாநாட்டிலே இவரை அழைத்திருக்கிறார்கள் என்று நினைத்திருப்பீர்கள். அப்படியெல்லாம் அழைக்கவில்லை. அப்பொழுது எனக்கு வயது 24. எங்கள் ஊரிலேயே என்னை யார் என்று ஒருவருக்கும் தெரியாது. இதுதான் நிலை. ஆனால் இந்த மாநாடு பற்றி வந்த செய்திகளை எல்லாம் படித்த பிறகு எப்படியும் இந்த மாநாட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசை தூண்டியதினாலே சும்மா ஒரு வெள்ளை தாள் எடுத்து, அப்பொழுது நாங்கள் கம்பன் கழகம் ஆரம்பித்து விட்டோம். ஆனால் எங்களுக்கென்று ஒரு லெட்டர் பேட் இல்லை. அப்பொழுது சும்மா ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு யாருக்கு எழுதுகிறோம்? எம்ஜிஆர் அவருக்கு நான் எழுதுகிறேன் கடிதம். எவ்வளவு கொழுப்பு இருந்தால் இப்படி எழுதுவேன் என்று நினைத்து பாருங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கம்பன் கழகம் ஆரம்பித்து இலங்கையிலே போன ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். நீங்கள் நடத்துகிற மாநாடு பற்றிய செய்திகள் எங்களுக்கு ஆசையை தூண்டுகின்றன. உங்களுடைய மாநாட்டை பார்க்க எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். ஏன்னா இலங்கையிலிருந்து ஒரு குரூப் வந்தார்கள், அவர்களெல்லாம் எங்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. இப்படி ஒரு லெட்டர் எழுதி போட்டு விட்டேன். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், நானே அந்த லெட்டர் போட்டதை மறந்து விட்டேன். அதுக்கு நாங்கள் எப்படி அட்ரஸ் எழுதினோம் என்றால், அட்ரஸ் கூட தெரியாது. முதலமைச்சர், தமிழ்நாடு, சென்னை, இவ்வளோ தான் அட்ரஸ். எழுதிவிட்டு போட்டுவிட்டு பார்த்தால் சரியாக ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு கடிதம் வந்தது. உங்கள் கழகத்திலே இருந்து நீங்கள் 10 பேர் வந்து கலந்து கொள்ளலாம், உங்களுக்கான இருப்பிட வசதிகள் எல்லாம் நாங்கள் செய்து தருகிறோம் என்று. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களுடைய செயலாளர், எனக்கு பெயர் கூட இப்பொழுது மறந்துவிட்டது, செயலாளரிடமிருந்து கடிதம் வந்தது. அதில் என்ன கொடுமை என்றால், அப்போது எங்கள் கம்பன் கழகத்திலே 10 பேர் இல்லை. நாங்கள் ஒரு 4 பேர் தான் கம்பன் கழகம் என்று பெயர் வைத்து கொண்டிருந்தோம். அந்த விழாவிலே கலந்து கொண்டு, அது சொன்னால் அது பெரிய கதையாக போய்விடும், கலந்து கொண்டு எம்ஜிஆருக்கு முன்னாலே பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அது தற்செயலாக கிடைத்தது. அந்த வாய்ப்பிலே எம்ஜிஆர் முன்னே உட்காருகிறார், நான் பேசுகிறேன். அப்பொழுது நான் ஒரு செய்தி சொன்னேன். ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி நினைத்துக்கொண்டு, இப்போ சொன்னால் கூட பரவாயில்லை, அப்போ சொன்னேன். என்னவென்றால், இது தமிழர்களுடைய தாய்நாடு, நாங்கள் எல்லாம் சேநாட்டில் வாழுகிறவர்கள், நாங்கள் மாமியார் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாய்நாடு ஒற்றுமையாக இருந்தால்தான் மாமியார் வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் நிம்மதியாக வாழ முடியும். அதை ஏன் சொன்னேன் என்றால், அப்பொழுது கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நிறைய முரண்பாடு வந்து கலைஞர் அந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை. இதையெல்லாம் பேசலாமா என்ற அறிவு கூட எனக்கு அப்பொழுது இல்லை. நான் என் பாட்டுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் மாமியார் வீட்டிலே வாழ்கிறோம், தாய் வீட்டிலே ஒற்றுமை இருந்தால்தான் எங்களுக்கு அங்கே மதிப்பு கிடைக்கும், ஆகவே இங்கே தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று நான் அறிக்கை விட்டேன். நல்ல காலம் தப்பி திரும்பி போக விட்டு விட்டார்கள். இதை பேசிவிட்டு நான் கீழே இறங்கி வந்தால், அது பெரிய எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு கொடுத்தார், அதெல்லாம் பெரிய வரவேற்பு கிடைத்தது. எம்ஜிஆர் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே என்னிடம் கையெழுத்து வேண்ட பல பேர் வரிசையில் நின்றார்கள். அப்படி வெளியிலே வந்தேன். வந்தபோது ஒரு இளைஞன் எனக்கு பக்கத்திலே வந்து என் கையை பிடித்து, ஈழத்தமிழர்களை நாங்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு விம்மி அழுதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இளைஞனை இவ்வளவு தூரம் இது பாதித்திருக்கிறதா என்று சொல்லிவிட்டு அழுதான். அதுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்தான். அப்பொழுது எனக்கு இந்தியாவிலே ஒருவரையும் தெரியாது. எங்கள் பாட்டுக்கு வந்து இறங்கி இருந்தோம்.
அப்படி அந்த உதவி செய்த பையனுக்கு பெயர் நக்கீரன். அவர் இப்பொழுது ஒரு நீதிபதியாக இருக்கிறார். இன்றைக்கும் அவரை சந்தித்ததிலே எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி.